உங்கள நெறைய பேர் அதுலது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஸ்கின்லைட் கிரீம ஒயிட்னிங் ஆகறதுக்காக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஒயிட் ஆகறதுக்காக போடுறாங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த கிரீம நிஜமா ஒயிட்டாக தான் போடுறாங்களா? இல்ல இத அப்ளை பண்ணா ஒயிட் ஆவாங்களா? இத எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். இதனால வரக்கூடிய மோசமான சைட் எஃபெக்ட்ஸையும் பார்த்துடலாம் இந்த வீடியோவ. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தயவு செஞ்சு யாரான யூடியூபர் சொன்னாங்க, 2 டேஸில் ஒயிட் ஆகிடுவாங்க, இல்லை 3 டேஸில் 1 வீக்கில் ஒயிட் ஆகிடுவாங்க, 1 மந்தில் ஒயிட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த க்ரீமை வாங்கி போட்டு உங்கள் ஃபேஸை வந்து நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் அட்வைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஸ்டீராய்டு இன்க்ரீடியன்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொமோத்தசோன் ஸ்டீராய்டு இன்க்ரீடியன்ட் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளைவே பண்ணாதீங்க. முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தம்ப்நெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸில் ஒயிட் ஆயிடுவாங்க, 1 வீக்கில் ஒயிட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்கான ரிவ்யூஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த க்ரீம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமையே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து யாருமே பண்ணாதீங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கி போடாதீங்க. இந்த க்ரீமோட முழுமையான யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சஜஷனையும் நான் சொல்கிறேன். இந்த க்ரீமை வந்து நீங்கள் போடலாமா, இந்த க்ரீமை வந்து எதுக்காக போடணும், ஸோ இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் என்னுடைய சஜஷனும் சொல்கிறேன். ஸோ இந்த க்ரீமோட முக்கியமான வேலை என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெலனினியனோட அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணுற போது உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீமோட ஓவரால் யூசேஜே வந்து பார்த்தீங்கன்னா மெலனின் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும். ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான யூசஸ். இதை வந்து காரணமாக வச்சு தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணி, ஸோ அதனால் வரக்கூடிய பிரச்சனைலாம் அப்புறமா பார்க்கலாம். ஸோ அவங்க ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது யாருதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜைடஸ் ஜியோ தான், ஹெல்த் கேர் லிமிடெட் தான். ஸோ அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸ்கின் லைட் அப்படின்ற சொல்லிட்டு நேமை சொல்லிட்டு இந்த க்ரீமை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புகிறாங்க. இதனோட ரேட் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம், இந்தங்கிறது பார்த்தீங்கன்னா 25 கிராம். ஸோ இதனோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 255 வரும். ஸோ என்னோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 255. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதில் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் அதனுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரோகுயின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் லைட்னிங் இன்க்ரீடியன்ட். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய மெலனினோட அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணும். ஸோ கம்மி பண்ணால் என்ன போகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் வேலை இது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோனியன். இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏவோட ஒரு ஃபார்ம் தான். ஸோ இந்த உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ வந்து குறைவாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொமோத்தசோன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீராய்டு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எதனா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கக்கூடியது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் வந்து இந்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரு ஜென்ரல் கொஷின் தான், உங்கள் ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா மெலனினோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிளாக்காக இருப்பீங்க. ஸ்கின்னில் மெலனினோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒயிட்டாக இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அதே தான் இந்த க்ரீமில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த க்ரீமை போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்டை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா போடுறதும் போடாமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்கின் லைட் க்ரீமை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒயிட் ஆகிடுவீங்க. பட் இதை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறதை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா செட்டே ஆகாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த க்ரீம் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிரைட் ஆகும். ஸோ இந்த க்ரீமை வந்து நல்லா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு போட முடியும் உங்களால், ஒரு 1 இயர் போட முடியுங்களா, இல்லை ஒரு 2 இயர்ஸ் கூட போட முடியுங்களா, தொடர்ந்து டெய்லியும் உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே ஒயிட் அடைவீங்க. ஸோ அந்த நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அப்புறமா வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை நான் இப்போ தான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் சில பேருக்கு அலர்ஜி ஆயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸே இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது, ப்ளஸ் வந்து இருந்திருக்காது. ஆனால் இந்த க்ரீமை போட்டுட்டு விட்டுட்டு அப்புறமா பிம்பிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த கலரோட இந்த க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி இருந்த கலரோட பிளாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அல்லது வந்து பார்த்திங்கன்னா 45, 50ல் வரக்கூடிய அந்த ஸ்கின்னில் வரக்கூடிய தோல் சுருக்கம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா 60 வயசில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கம். இந்த க்ரீம் போட்டுட்டு நீங்கள் விட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசுலேயே அந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் ஏற்பட்டுரும். ஸோ நிறைய வயசான மாதிரியே தெரிய ஆரம்பிச்சுங்க. அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான லாங் டேர்மில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தோலில் வந்து சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்கிற ஒரு க்ரீமை உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணால் அது உங்கள் விருப்பம் தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய சஜஷன் வந்து கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இந்த க்ரீமை மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு இந்த க்ரீம் அப்ளை பண்ணியே ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள் வந்து இருக்குன்னா, ஸோ அந்த கண்ணு கீழே தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அலர்ஜி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டக்குனா நிறுத்திடுங்க. ஸோ அலர்ஜியெல்லாம் ஆகலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த க்ரீம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீமை பற்றின உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்குறதுக்கு.